Hello students, welcome you to this live session. So the last minute revision series, அதில் 3 classes நம்ம complete பண்ணிட்டோம். 3 classes 5 lessons revise பண்ணியிருக்கிறோம், right? Today is our fourth class. So today we are going to discuss differential equations, right? So that chapter we are going to study. Yesterday's class we studied 9th chapter, okay, applications of integral calculus. So that is one of the very important topic. அதை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள் இன் அவர் சேனல், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள், ஓகே. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அவர் ஷெடியூல். சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மே அட்டெண்டிங் டுடே த ஃபஸ்ட் டைம். ஸோ we covered up to this. So today is 16th. We are going to discuss chapter number 10. So still we have 1, 2, 3, 4, 5, 6 more days continuously every day 8:30. Next இதோட உங்களுக்கு செகண்ட் வால்யூம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் we are going to start with first volume chapter 6, 5, 4, then 1, 2, 3. ஏன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஓரளவுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அட் த மீன் டைம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. ஸோ இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒன்லி டவுட் கிளியரிங் செஷன்ஸ், நீங்கள் அனுப்பக்கூடிய டவுட்ஸ் அந்த சம்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி 2 or 3 classes, வால்யூம் 1, வால்யூம் 2. மோர் டவுட்ஸ் இருந்ததுன்னா we can take few more extra classes, okay. And சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிட் டர்ம் ஒரு செகண்ட் ரிவிஷன் எழுதியிருப்பீங்க. பேப்பர் கொஞ்சம் டஃப் பேப்பர், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே ஃபெல்ட். ஸோ அதோட சொல்யூஷன் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. அதில் 2 mark 3 mark கம்ப்ளீட்லி சால்வ்ட், 5 mark கொஸ்டின் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தட் ஆல்சோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். Those who want, you can watch that also. Today's topic, differential equations. What is differential equation? It is an equation, right? Differential equation அது ஒரு equation. equation என்னது? equal sign இருக்கணும். equal sign இருந்தாலே அது equation தான். differential equation, trigonometric equation படிப்போம்ல, அப்போ அதில் trigonometric terms இருக்கும். sin cos வந்தனா trigonometric equation. differential coefficients வந்தனா dy by dx, d square by dx square, இதெல்லாம் வந்தனா that equation we call it as what? Differential equation. So this is a differential equation. 7 d square y by dx square minus 6 dy by dx the whole cube plus 6y. Okay, it is a differential equation. And இதில் என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம்? So this is a differential equation. d square y by dx square, dy by dx எல்லாம் இருக்குல்ல. So it is a differential equation. In this chapter, just an outline. நம்ம இதில் என்னெல்லாம் படிக்கிறோம்? First, order degree. அது 1 mark 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹவு டு ஃபைண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி, அதுலேயும் நல்ல கொஸ்டின்ஸில் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகே. ஆர்டர் டிகிரி. அடுத்தது ஹவு டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். ஒரு ஆர்டினரி இக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஹவு டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் அடுத்து படிப்போம். அதுக்கு பிறகு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், சொல்யூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். ஹவு டு சால்வ் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். இங்கே நமக்கு இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் தான். அப்போ அதில் dy by dx மட்டும்தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ், லீனியர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். அதான் மெனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் இருக்கும்ல, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன்னா நம்ம புக் சம்னு செய்கிறது ஈஸியில். ஒரு எக்ஸசைஸ் எடுத்துகிட்டா அது ஃபுல்லாகவே வேரியபிள் செப்பரபிள், அடுத்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஹோமோஜீனியஸ், அடுத்த ஃபுல்லாக லீனியர். ஆனால் நம்ம எக்ஸாம் ஹால் போகும்போது அப்படி இருக்காது, சால்வுன்னு மட்டும்தான் இருக்கும்ல. நம்ம ஒரு மெத்தடை போட்டு அடிச்சுட்டு அடுத்த மெத்தட் டைம் இருக்காது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி செய்கிறது தட் இஸ் அ ஸ்கில். நீங்கள் டெவலப் பண்ணணும். அது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ வில் டெல் யூ ஹவு டு ஐடென்டிஃபை தட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஆர்டர் அண்ட் டிகிரி. ஒரு டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் இட்ஸ் ஆர்டர் அண்ட் டிகிரி. ஆர்டர்னு சொல்கிறது ஹவு மெனி டைம்ஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங். அதை மேக்ஸிமம் நம்ம எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dxல அது ஃபஸ்ட் ஆர்டர். 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதில் d square y by dx square இருக்கும்ல, அது செகண்ட் ஆர்டர். அப்போ மேக்ஸிமம் எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஆர்டர். டிகிரிங்கிறது அந்த ஹையஸ்ட் ஆர்டருக்கு பவர். ஆனால் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரூட் வரக்கூடாது, இல்லை ரேடிக்கல் சைன் வரக்கூடாது, இப்படிலாம் சில விஷயங்கள் வில் see everything. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் அண்ட் டிகிரி. ஹோப் யூ காட் அன் அவுட்லைன். இவ்வளோ தான். இது இவ்வளோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாப்டர் ஓவர். ஆர்டர் டிகிரி, ஹவு டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், ஹவு டு சால்வ் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். கடைசியில் அப்ளிகேஷன் இருக்கும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுவும் பெரிய டஃபெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி இதில் ஏதோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். தட்ஸ் நாட் அ டஃப், ஈஸிலி யூ கேன் டூ தட். dy by dx வந்தனா ஃபர்ஸ்ட் ஆர்டர்,
d square. அப்போ ஆர்டர்னு சொல்கிறது how many times we are differentiating, that is called what? Order. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன், இதுக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி சாட்டில் போடுங்க பார்ப்போம். வெரி சிம்பிள் கொஸ்டின். And you can invite your friends also, you can share the link. Order maximum how many times we are differentiating? Ashwin Kumar 3, Dinakaran Raj sir 11th kum live podunga sir. Yes, we'll do one by one. Today we started live class for 9th standard. இன்னைக்கு 9th standard லைவ் கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு trigonometry, trigonometry எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல. இன்னைக்கு we started. Day after tomorrow 9th standard we have a live session. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்லலாம். அதுபோல் 11th standard also we are going to start that. Okay, 11th standard, 10th standard also we are planning for that. More important for 12th standard. So continuously we finish that 11th, 12th first. Yes, here the order 3 degree 1 கொடுத்துருக்கீங்க. Yes, it is correct. You may think 3 2 டைம்ஸில் இருக்குது, நோ ப்ராப்ளம். சிம்பிளிஃபை பண்ணால் கூட கேன்சல் எல்லாம் ஆகாது. இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கூட 7 டைம்ஸ் -3 டைம்ஸ்னால் கூட 4 டைம்ஸ் வரும்ல. ஒருவேளை இங்கேயும் 7 வந்துடுதுன்னு வைங்க, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர்டர் 3 நம்ம சொல்லக்கூடாது, ஆர்டர் 1 ஆயிரும்ல. பட் ஹியர் இட் ஒன்ட் கெட் கேன்சல். அப்போ ஆர்டர் 3 தான். அண்ட் த டிகிரிங்கிறது அதோட பவர். இப்போ இங்கேயும் பவர் 1 தான், இங்கேயும் பவர் 1 தான். சப்போஸ் ஒரு இடத்துல 1 ஒரு இடத்துல 5 வந்துருதுன்னா நம்ம டிகிரி அதில் மேக்ஸிமம் 5 சொல்லணும். ஓகே, பட் ஹியர் 1 1 ஒன்லி. எஸ், இட் இஸ் கரெக்ட். லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். We want say the order and degree. பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க order is 2, maximum differentiated 2 times, right? Order is 2, but the degree சொல்றதுக்கு முன்னாடி ரூட் வரக்கூடாது. இங்கே ரூட் இருக்குல்ல, ரூட் மட்டும் கிடையாது, raised to 2/3 வரக்கூடாது. raised to 2 வரலாம், by 3 வரக்கூடாது. அந்த by 3ங்கிறது கியூப் ரூட்டுங்கிற மீனிங், கரெக்டாக? அப்போ ரேடிக்கல் சைன் வந்துடும், கியூப் ரூட். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கியூப் பண்ணணும். கியூப் பண்ணிங்கன்னா 3 கேன்சல் ஆயிரும், ரைட்? ஸோ சேம் வே ஹியர் இங்கே ரூட் வந்திருக்குது. அப்போ இந்த ரூட் அவாய்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், ஆர்டர் இஸ் 2, ஆர்டர் இஸ் 2, மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேட்டட் 2 டைம், அதோட பவர் டிகிரி 1ன்னு சொல்லிடுவோம். பட் ராங், ரூட் வர்றதுனால யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ரூட் கேன்சல், 1 + dy by dx. ரைட் சைடை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா d square y by dx square the whole squareன்னு வரும். இப்போ சொல்லணும் ஆர்டர் அண்ட் டிகிரி. ஆர்டர் இஸ் 2, டிகிரி இஸ் ஆல்சோ வாட்? 2, ரைட்? ஆர்டர் 2 and degree 2. Look at this question. Anyone, can you say the answer here? What is the order and what is the degree? Question is 7 dy by dx plus 6y equal to sin d square y by dx square. Sin x into கிடையாது, sin of d square y by dx square. Very good. Some students given yes. 2 3 students, Nirmal, Ashwin. Yes, listen. Order is 2, maximum differentiated 2 times. Order is 2, degree not defined ன்னு எழுதுறோம். இப்போ sin இல்லைனா cos அதுக்கு உள்ளால dy by dx or d square by dx square வந்தாலே degree not defined எழுதுங்க. இதே இது sin x into d square by dx square வந்துனா order is 2, degree is 1 சொல்லலாம். ஆனால் sin of, ஓகே, இதெல்லாம் சேர்த்து ஒரே டைம் தான். sin of அதுக்குள்ளால டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது. வந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் எழுதிடுங்க, பட் டிகிரி நீங்கள் எழுத வேண்டியது நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸுக்கு இது போலதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. எஸ், ஃபார் திஸ் கொஸ்டின் dy by dx plus 7y equal to 6 dx by dy. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் we have dy by dx, இங்கே dx by dyன்னு இருக்குது, அப்படி வரக்கூடாது. dy by dxனா எல்லாமே dy by dx தான் வரணும். இங்கே dy by dx, அப்போ அதையும் நீங்கள் dy by dx கன்வெர்ட் பண்ணணும். எப்படி dy by dx கன்வெர்ட் பண்ணுவீங்க? இதை 1 by dy by dxன்னு எழுதிடலாம், கரெக்டா? இதை 1 by dy by dx இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆயிரும்? dy by dx the whole squareன்னு வந்துடும். Hope you understood. dy by dx the whole square plus 7y dy by dx equal to 6ன்னு வரும். இப்போ தான் இது கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. ஆர்டர் இஸ் 1, மேக்ஸிமம் டிஃபரன்ஷியேட்டட் 1 டைம், but its degree, power is 2. So the order 1, degree 2. Hope you understood this, okay? Now, so some students today first day join பண்ணியிருந்தீங்கன்னா
ஸோ இப்போ நீங்கள் உடனே எல்லாம் எழுதணும்னு இல்லை, பி இன்ட்ராக்டிவ், ஆன்சர் சேட்டில் போடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நோட்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வித்தின் ஹாஃப் அன் ஹவர் யூ வில் கெட் இட். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஜாயின்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு த்ரூ டெலகிராம் குரூப் வி வில் சென்ட் யூ த பிடிஎஃப் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ஓகே, நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். இதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா வில் கோ டு த அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். டோட்டல் நம்ம அவ்வளோதான், ஒரு 4 ஏரியா தான் இல்லை, ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கேன் யூ சே த ஆர்டர் அண்ட் டிகிரி ஒய்2னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், அதுதான் ஒய்2ன்னு எழுதுறோம்ல. ஒய்2 ஸ்கொயர் minus 6y1 plus 2y equal to y2 plus x the whole square. Can you say what is the order and what is the degree here? y2 square, yes. Order 2, degree 2, is it correct? 2 1 1 1 நீங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க, ரைட்? ஓகே, let us see. Please listen carefully students. இதுக்காக இந்த மாதிரி சம்ஸ் எடுக்கிறேன், please listen. So இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால you try to simplify this. இப்போ left side you cannot simplify. y2 square minus 6y1 plus 2y. Right side a plus b the whole square. அப்போ a square plus 2ab plus b square. இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க, y2 square get cancel. இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா y2 is there. y2னா d square y by dx square இருக்கிறதுனால ஆர்டர் இஸ் 2 தான். டிகிரிங்கிறது அதோட பவர் தான், அதோட பவர் 1 தான் இருக்குது. y2 டேர்ம் இருந்தது, அதுக்கு ஸ்கொயர் இருந்தது, ஆனால் ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிட்டதுனால ரிசல்ட்டிங் ஈக்குவேஷனில் y2 raised to 1 தான் இருக்குது. ஸோ ஆர்டர் இஸ் 2 அண்ட் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, அப்போ பாருங்கள், நம்ம ஆர்டர் டிகிரி ரொம்ப சிம்பிள் நினைப்போம், அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ரூட் வரக்கூடாது, சைன் ஆஃப் சம்திங்னு வரக்கூடாது இல்லை. அப்போல்லாம் யூ டு வெரி கேர்ஃபுல். டிவை பை டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸ் பை டிவை வரக்கூடிய கேசஸ் சம்டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். இதே இதுக்கு ஃப்ரெண்டில் ஒரு எக்ஸ்னு ஒரு டைம் கொடுத்துருந்தோன்னா எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ் வரும், அப்போ அது கேன்சல் ஆகாது. Okay, in that case நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஆர்டர் 2 and degree also 2. So it is very careful. Okay, next one. First order and degree. அடுத்தது என்னது? Formation of equation. மெயினாக இந்த சீரீஸோட எய்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறது தான். இந்த சாப்டரில் ஒரு நாளில் ஒரு சாப்டர் படிக்க முடியுமா? இல்லை 1 hour 1.5 hour. பட் I'll make you clear with all the concepts. Then few sums teach பண்ணுவேன். சில sums just I'll explain to you. Work out பண்ணி explain பண்ணி கொடுத்துருவோம். அந்த PDF கொடுத்துருவோம், நீங்கள் அதை go through பண்ணுங்க. At the end we will give you the set of possible 5 mark questions. We will send it to you through Telegram group. Groupல join பண்ணுங்க, you will get everything. அதெல்லாம் work out பண்ணிட்டு உங்களோட doubts எல்லாம் அனுப்பி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் later will help you, right? Okay. Now, how to form a differential equation? Please listen here. இது போல ஒரு equation கொடுத்துட்டு what is the order and degree ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க மைண்ட்ல சில ஆன்சர்ஸ் வரும். இப்போ டைம் இல்லாதனால எல்லாம் உங்களுக்கு சாட்ல போட சொல்லல. நீங்க இது 1 2 ஏதாவது நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, ஆர்டர் டிகிரி இது சொல்லவே முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வரணும்ல, ஈக்குவல் சைன் வந்தால் மட்டும் போதாது. தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். இங்கே டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒன்லி ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூ கேன் சே த ஆர்டர் அண்ட் டிகிரி. இது ஒரு ஆர்டர் ஈக்குவேஷன், இதை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம படிக்கக்கூடியது சால்விங் a differential equation. நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் 1 or 2 sum I'll help you. Please listen here. y square equal 4x. உடனே உங்களுக்கு தெரியும். This represent what? சாட்டில் போடுங்க. y square equal to 4ax. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரொம்ப ஃபெமிலியரான சிம்பிள் கொஸ்டின்ல. y square equal to 4ax. Yes. Yes. Manova, Justice, Nirmal Hari, help for you. I don't know your name. Yes, very good. So, very students given the which type also, right? Very good. So, y square equal to 4x, open rightward. It is a parabola, right? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? How to form a differential equation? அந்த அவங்க கொடுக்குற equation நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க. சில கொஸ்டினில் இந்த இக்குவேஷனே கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் போல கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இக்குவேஷனே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஹியர் இக்குவேஷன் இஸ் கிவன், வி ஹாவ் டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட். ஏன்னா டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் வரணும்ல.
அப்போ how many times you have to differentiate, எத்தனை தடவை இதை differentiate பண்ணணும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா you count the number of arbitrary constants. நல்லா கவனிங்க, arbitrary constant என்னது, இதுல வேரியபிள்ஸ் எதெல்லாம், x and y are variables. Constants என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 is a constant, a is a constant. 4 கான்ஸ்டன்ட் தான், ஏயும் கான்ஸ்டன்ட் தான், அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இது நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட். 4னா ஒரு நியூமரிக், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, 4 நீங்கள் எங்கே போனாலும் 4னா அதுக்கு அதான் வேல்யூ. இந்த ஏங்கிறது அப்படி கிடையாது, ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட். ஒரு சம்மில் பராபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4x இல்லை, ஒரு இடத்துல 12x வரும், அப்போ ஏக்க வேல்யூ ஒரு நம்பர் வரும். இன்னொன்றில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16x வரும், அப்போ ஏ வேல்யூ மாறிடும்ல. அப்போ ஏ கான்ஸ்டன்ட் தான், ஆனால் ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்போ that we call it as arbitrary constant. Hope you understood. Numerical constant and arbitrary constant. Arbitrary constant na ஒவ்வொரு situationல it takes different values. இப்போ y equal to mx plus ன்னு எழுதுவோம்ல, அல்ல mங்கிற slope. It is a constant. ஆனால் ஒரு லைனில் ஒரு சம்மில் ஸ்லோப் ஒரு நம்பராக இருக்கும், இன்னொரு சம்மில் வேறு நம்பராக இருக்கும்ல. ஸோ இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் சம்ஸ். ஓகே, அதான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இக்குவேஷன் கொடுக்குறாங்க, டேக் இட் அஸ் 1. அல்ல ஹவு மெனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் தேர், கவுண்ட் பண்ணுங்க எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இதில் இருக்குது. that number of times you differentiate பண்ணணும்னு சொன்னேன். how many times you differentiate, you count the number of arbitrary constants. அதில் எத்தனை arbitrary constant இருக்குன்னு பாருங்க. இல்லை ஒரே ஒரு arbitrary constant, so you are allowed to differentiate only one time. இப்போ y equal to mx plus c, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு arbitrary constant இருக்குல்ல, so you must differentiate 2 times. so here you differentiate one time. சரி, first differentiate பண்ணிடுவோம். என்ன வருது, differentiating with respect to x. y ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2y dy by dx, ரைட் சைடில் 4a இன்ட்டு எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1. கரெக்டா? இது இக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு இக்குவேஷன்லையும் யூஸ் பண்ணி எலிமினேட் தட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ண, அவ்வளோதான். வாட் இஸ் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்? ஏ மஸ்ட் பி எலிமினேட்டட். இந்த ரெண்டு இக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோ, அது ஒவ்வொரு சம்முக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆகும். ஓகே, ஸோ வாட் வி டூ ஹியர், எப்படி எலிமினேட் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2வை கேன்சல் பண்ணுவாங்க, இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதை விட ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 4a இருக்குல்ல, ஹியர் வி ஹேவ் 4a. அந்த 4a இடத்துல இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்டு எக்ஸ். அந்த 4a இடத்துல இந்த வேல்யூ, வாட் இஸ் தட், 2y dy by dx. ரெண்டு பக்கமும் ஒரு y நம்ம கேன்சல் பண்ணிடலாம். both the sides you cancel one y. இப்போ என்ன ஆன்சர் வருது, y is equal to 2x dy by dx. இல்லை அந்த y ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 2x dy by dx, 2x dy by dx minus y equal to 0. 2x dy by dx, அந்த y ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா minus y equal to 0. இதான் the differential equation. ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Just I'll help you one more question. Please listen here. xy is equal to c square. இப்படி ஒரு equation கொடுக்குறாங்க. Can you tell me how many times you have to differentiate? How many times you have to differentiate? ஒரு equation கொடுத்துருக்காங்க, xy equal to c square. This is actually equation of a rectangular hyperbola. 10th படிச்சிருப்பீங்கல்ல, 10th xy equal to 24, அந்த கிராஃபில் இது போலாம் கிராஃப் வரும்ல. So at the type equation that is. Yes, can you tell me? Yes, one time. Very good. Yes, Nirmal, Hari, Ashwin. One time. Manova. Some students given 2, I think because in the 2 பார்த்திருப்பீங்கல. அத பார்க்காதீங்க. What is the arbitrary constant? C is the arbitrary constant. How many arbitrary constant? ஒரே ஒரு arbitrary constant தான். It may appear 2-3 times கூட வரலாம். But C is the only one arbitrary constant. அது கூட வேற ஏதாவது லெட்டர் வந்தா தான் நீங்க அடுத்த arbitrary constant எடுக்கணும். ஒரே ஒரு arbitrary constant, so differentiate only one time. இப்போ ரைட் சைடை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி சாட்டில் போடுறீங்க. ரைட், ரைட் சைடை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறேன், லெஃப்ட் சைடுக்கு டெரிவேட்டிவ் என்னங்கிறது நீங்கள் சாட்டில் போடணும். ரைட் சைட் சி ஸ்கொயர், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு டெரிவேட்டிவ் 0, அதனால ரைட் சைடுக்கு டெரிவேட்டிவ் 0ன்னு போட்டேன். லெஃப்ட் சைடுக்கு என்ன வரும், 2c வராது, x ஸ்கொயருக்கு 2x, அதுபோல் நம்ம c ஸ்கொயருக்கு போடக்கூடாதுல்ல. c இஸ் அ கான்ஸ்டன்ட், c ஸ்கொயரோ c கியூப், இட் இஸ் அ பியூர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ டெரிவேட்டிவ் என்ன வரும், 0 தான் வரும். லெஃப்ட் சைட் கேர்ஃபுல்லாக செய்யணும், நல்லா கவனிங்க. x இன்ட்டு ஒய் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸுக்கு டிகிரி 1, ஒய்க்கு டெரிவேட்டிவ் dy by dxன்னு எழுதிடுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. இது என்ன, வெரி குட் அஸ்வின், காட் இட் ரைட், குட்.
Yes, Krishna. Very good, Nirmal Hari. UV method we have to use. Very good. For that only given. UV method, a function into function. அப்படி தான் செய்யணும். இதெல்லாம் காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். சம்டைம்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாமினேஷன் டிப்ஸ் வில் கிவ் யூ. அது நம்ம செப்பரேட்டாக ஒன் டே ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த போர்ட் எக்ஸாமினேஷன், ஹவு டு ஸ்கோர் சென்டம், எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், ஹவு டு மேனேஜ் டைம். ஃபார் தட் வி வில் கிவ் யூ ஒன் டே, ஒரு நாள் ஒரு 1 hour ஐ டாக் டு யூ. ரைட்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஃப்ரெண்ட்ஸுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டவுட்ஸ்லாம் அனுப்பி கொடுங்க. வி வில் பி வித் யூ டில் யுவர் போர்ட் எக்ஸாமினேஷன். Okay, what is your need? You just inform us, we'll help you, right? So left side we apply product rule, x into y derivative dy by dx plus second into, that is y into x derivative 1. Hope you understood. இதை equation number 2 னு எடுக்க சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? You have to eliminate c. எப்படி eliminate பண்றது? Already eliminated. போன சமல அப்படி இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணணும், திரும்ப அங்கே a வந்தது, நம்ம அதை எலிமினேட் பண்ணணும். பட் இங்கே யூ ஆர் அலவுட் டு டிஃபரன்ஷியேட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்டே வராமல் போயிட்டுது. ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் யுவர் ஆன்சர். அப்போ இந்த எலிமினேஷனுக்கு சம்முக்கு சம் டிஃபர் ஆகும். ரைட்? ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ் ஐ வில் ஷோ டு யூ. இப்படி தான் இந்த மெத்தட்மா. ஒரு இக்குவேஷன் கொடுப்பாங்க, டேக் இட் அஸ் 1. அப்புறம் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஹவு மெனி டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிற டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஹோப் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். அப்போ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியணும்ல. சில சம்மில் அவங்களே கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் போட்டுட்டு எம்னு மட்டும் கொடுப்பாங்க. அப்படின்னா மீனிங் யூ ட்ரீட் ஒன்லி எம் எஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். யூ டிஃபரன்ஷியேட் ஒன்லி ஒன் டைம், ஆன்சரில் சி வரலாம். அப்படி அதான் சில டைமில் சீன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ சி மட்டும்தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நீங்கள் எடுக்கணும். If nothing is specified, both m and c are what arbitrary constants. Okay, right. இப்போ அடுத்து இதில் பேஸ் பண்ணி few sums I'll show to you. I'll just explain and you will get the notes tomorrow. Okay, so today itself. Please listen. அடுத்தது என்னன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ படிச்சுட்டோம். அடுத்தது சால்விங் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து என்னன்னா சால்விங் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுக்கு மீனிங் என்னது? ப்ளீஸ் லிசன் ஹியர். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4xன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ரிவர்ஸாக சால்விங் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா தே வில் கிவ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்? சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்கு, டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வாட் வி டிட், இதுல இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்தோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபேவரட் ஆப்ரேஷன்ல we have to integrate. எஸ், அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா யூ மஸ்ட் இன்டகிரேட். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும்ல. எஸ்டர்டே கிளாஸில் நிறைய இன்டகிரேஷன் பார்த்தோம். ஸோ எஸ்டர்டே கிளாஸ் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேசிக் இன்டகிரேஷன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். பேசிக் இன்டகிரேஷன் படிக்கணும், அதுக்கு செப்பரேட் வீடியோஸ் எவ்ரிதிங் கிவன். யூ கேன் கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். அப்படின்னா என்ன, நம்ம இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் தெரியாமல் ஒரு 5-6 சாப்டர்ஸும் படிக்க முடியாது. ஏன்னா ஈவன் ப்ராபபிலிட்டிலையும் இன்டகிரேஷன் வரும்ல. அது பட் அது ரொம்ப டஃபானலாம் கிடையாது. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் எல்லா இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் பேசிக் இன்டகிரேஷன் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் 12th ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே, அதனால் டோன்ட் கிவ் அப். எனக்கு இது வரைக்கும் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் படிக்கல அப்படின்னு விடாதீங்க. ஸ்டில் யூ ஹேவ் டைம், யூ கேன் ஸ்டடி. ஓகே, லுக் அட் திஸ் கொஸ்டின். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். இப்போ டைம் இல்லாத உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. Find a differential equation of the family of all parabola with lattice rectum 4a whose axis parallel to x-axis. அப்படின்றது என்ன டைப்னா, y square equal to 4ax. அது ஆக்சுவல் இது. பட் இங்கே vertex 0 0 கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the differential equation of the family of all parabolas with lattice rectum 4a மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. axis parallel to x-axis. Parallel to x-axis, it may come like this or it may come like this. ஏன்னா parallel to x-axis தானே, ரெண்டில் எது வேணாலும் எடுத்துலாம். you will get the same answer. vertex நமக்கு தெரியாது, அதனால் we take the vertex as h, k. அப்படின்னா y எழுதக்கூடாது. yக்கு இடத்துல y minus kன்னு எழுதணும். x எழுதக்கூடாது. xக்கு இடத்துல x minus hன்னு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4aங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்கல்ல, that is a pure constant. அது arbitrary constant கிடையாது. arbitrary constantங்கிறது இந்த hம் இந்த kயும் மட்டும்தான். So since there are two arbitrary constants, you must differentiate 2 times. ரெண்டு தடவை differentiate பண்ணி அதிலிருந்து இதை eliminate பண்ணியிருப்போம். அந்த eliminate பண்ணுறது is up to you, உங்கள் ஸ்கில் தான்.
ஆனால் எவ்ரி டைம் ஒரே மெத்தடில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு மெத்தட் இங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும்போது நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, look at the next one. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். only thing you need, what is the derivative of e raised to 8x? சாட்ல போடுங்க. e raised to 8x க்கு டெரிவேட்டிவ் தெரியும்னா இந்த சம் போடலாம். அவ்வளோ சிம்பிள் டிஃபரன்சியேஷன் தான் இருக்கும். சிம்பிள் டிஃபரன்சியேஷன், சிம்பிள் இன்டகிரேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். e raised to x க்கு டெரிவேட்டிவ் e raised to x தான் இல்லை. e raised to 8x க்கு டெரிவேட்டிவ் என்னது? நாட் இன்டகிரேஷன். e raised to x க்கு டெரிவேட்டிவ் e raised to x க்கு டெரிவேட்டிவ் already thorough with integration, but they are not asking. Annual exam la கேட்பாங்க, don't worry, learn everything. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சில சம்மை விட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் படிப்பாங்க, ஒரு எக்ஸசைஸ் ஒரு பர்டிகுலர் சம்மை விட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத் டேபிள் இருக்குல்ல, அந்த டிஸ்க்ரீட் மேத்ஸ் ஈஸியான டாபிக், எல்லாம் படிச்சுருவாங்க. வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு சம் இருக்கும் இல்லை, வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் ஒரு 3 சம் இருக்கும். எக்ஸசைஸில் 2 சம், எக்ஸாம்பிளில் 1 சம். அந்த 3 சம் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க. என்ன ஆகும்? குவார்டர் வெளியில் கேட்கல, ஹாஃப் வெளியில் கேட்கல, ஃபஸ்ட் ரிவிஷன் கேட்கல, செகண்ட் ரிவிஷன் கேட்கல, தேர் வெரி ஹாப்பி. கேட்கல ஆனுவலில் கேட்டாங்கன்னா என்ன ஆகுதுல்ல. அதனால் ஒன்று படிக்கும்போது லேர்ன் எவ்ரி திங். ஏன்னா எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்னா 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நமக்கு இருக்கிறது 12 லெசன்ஸ் இல்லை. அப்போ 2 சாப்டர்லேருந்து கொஸ்டினே வராது. பட் when you go for annual examination, try to prepare as much as possible. எவ்வளோ முடியுமோ படிச்சுட்டு போகணும். ஓகே, எஸ், e raised to 8x க்கு டெரிவேட்டிவ் e raised to x into 8. e raised to 8x into the 8x டிஃபரண்ட் இன்டகிரேட் பண்ணும்போது e raised to x by 8x கொடுப்போம்ல. அதுபோல் e raised to minus 8x க்கு டெரிவேட்டிவ் கேட்டால் e raised to minus 8x into minus 8. இது தெரிஞ்சால் போதும். இந்த சம் நீங்கள் போட்டுடலாம். ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. y equal to a e raised to 8x plus b e raised to minus 8x. அதில் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a and b அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இல்லைனாலும் அதுதான் உங்களுக்கு தெரியும். a and b are 2 arbitrary constants, so differentiate 2 times dy by dx and d square y by dx square. அந்த 64 காமனாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா the term inside the bracket is same as y. பாருங்க, எலிமினேஷன் டிஃப்ரெண்ட்டாக வருது இல்லை. ஒவ்வொரு சம் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. அப்போது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த எலிமினேஷன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதான் பார்த்துட்டே இருப்பீங்களா, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலி there are 3 types: வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ், லீனியர். ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக என்னன்னு பாருங்கள். வேரியபிள் செப்பரபிள் நேமிலே இருக்குல்ல, வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள்ஸ் கேன் பி செப்பரேட்டட், அவ்வளோதான். வேரியபிள் இங்கே 2 வேரியபிள் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ டிஎக்ஸுக்கு கூட எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்துடணும். கான்ஸ்டன்ட் எங்கே வேணாலும் வரலாம். அதுபோல் டிஒய்க்கு கூட ஒய் டேர்ம்ஸ் மட்டும் வரணும். டிஒய்க்கு கூட ஒய் டேர்ம்ஸ், ஒய்யும் கான்ஸ்டன்ட்டும். எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் கூட டிஎக்ஸ், அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு செப்பரேட் லைக் திஸ், அதுதான் எனது வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடியும்னா வேரியபிள் செப்பரபிள். சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது, 2 பக்கம் இன்டகிரேட் பண்ணும். இதை டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணு. இன்டகிரேட் பண்ணும்போது தானே நமக்கு தெரியும் இல்லை. எஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் சி போடுவோம், சில இடத்துல லாக் சீன் போடுவாங்க இல்லை. அது பார்க்கணும். எல்லா இடத்துலையும் லாக் வந்தோன்னா இங்கே லாக் சீன் கொடுப்போம். அந்த லாஸ்ட் சப் சிம்பிளிஃபிகேஷன் ஒவ்வொரு சம் ஒரு மெத்தடில் இருக்கும். புக் சம்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் புக் ஆன்சர் வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ரைட், இது வேரியபிள் செப்பரபிள். லேட்டர் வில் கோ ஃபார் த சம்ஸ். ஹோமோஜீனியஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு இதான் நீங்கள் மெத்தட் எல்லாம் படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சம் எடுத்து இது என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் அந்த ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல. வேரியபிள் செப்பரபிளுக்கு எல்லா சமையும் போடுவோம், அடுத்து ஹோமோஜீனியஸ் ஃபுல்லாக போடுவோம். அப்படி படிக்கூடாது. ஒவ்வொரு வேரியபிள் செப்பரபிள்னா என்னது, எப்படி இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஏதாவது ஒரு சம் 2 சம் போடணும், அவ்வளோதான். தென் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஹோமோஜீனியஸ்னால் என்னது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஹவு டு சால்வ் இட். ஒரு சம் 2 சம் போட்டு பார்க்கணும். அடுத்து லீனியர் போயிடணும். லீனியரில் என்னது, லீனியரின் ஒய்னா எப்படி செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம படிக்கணும், சொல்யூஷன் என்ன ஃபார்முலா. அப்புறம் லீனியரின் எக்ஸ்னா என்னது. இது இவ்வளோ அதில் எல்லா டைம்லும் ஒவ்வொரு சம் போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் டேக் அ சம். இப்போ நீ அதை திங்க் பண்ணி பார்க்கணும். இது என்ன டைப், இது ஹோமோஜீனியஸா இல்லை லீனியரா, அந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சம் வந்தாலும் செய்திடலாம். சரியா? சரி, ஹோமோஜீனியஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது ஹோமோஜீனியஸ் தான்.
ஹோமோஜீனியஸ்னாலே டிகிரி சேம், கரெக்டாக டிகிரி சேமாக வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் வாட் இஸ் த டிகிரி சாட்டில் போடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப்னா வாட்ஸ் த டிகிரி? எக்ஸ் ஸ்கொயர்னு மட்டும் கொடுத்தா டிகிரி 2ன்னு சொல்லுவோம், ஒய் கியூப்னு மட்டும் கொடுத்தா டிகிரி 3. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் கியூப், எஸ் சந்திரசேகர், எஸ் 2 + 3 5 ஆயிரும்ல. இதே இது இப்போ இன்னொன்று கொடுக்குறேன், ஒய் கியூப் பை எக்ஸ் கியூப் வாட்ஸ் த டிகிரி? ஒய் கியூப் பை எக்ஸ் கியூப் டிகிரி 6 கிடையாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு ஆட் இட் 2 + 3. ஓகே, நவ் ஒய் கியூப் பை எக்ஸ் கியூப் வாட்ஸ் த டிகிரி? எஸ் நிர்மல் ஹரி, இட் இஸ் 0. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்தால் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா சில இடத்துல எக்ஸ் பை ஒய்னு வரும். அப்போ 1 - 1 த டிகிரி இஸ் வாட் 0. ஏன்னா ஹோமோஜீனியஸ் நீங்கள் கொஸ்டினை பார்த்தோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லா டைமுக்கு டிகிரி பாருங்கள், டிகிரி சேம் ஆகுதுன்னா அது ஹோமோஜீனியஸ். தென் ஹோமோஜீனியஸ் எப்படி சால்வ் பண்ணுறது? அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? லெஃப்ட் சைடில் dy/dx மட்டும் தான். உங்களுக்கு மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன், பட் சம்ஸ் ஒன்லி ஃபியூ சம்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ. ஏன்னா ஹோமோஜீனியஸில் மோஸ்ட் ஆஃப் சம் எல்லாமே 5 மார்க் கொஸ்டினாக தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இந்த செகண்ட் மிட் டேர்மில் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கிறேன், அந்த சொல்யூஷன் ஆஃப் த செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம். ஓகே, அந்த பேப்பர் சால்வ் பண்ணி செப்பரேட் வீடியோ இருக்கும், யூ கேன் கோ த்ரூ தட். ஸோ இதில் நம்ம என்ன செய்வோம்னா dy/dx மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு டேக் ஆல் த டேர்ம்ஸ் டு த ரைட் சைட். இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். வேரியபிள் செப்பரபிள்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணணும்னு சொன்னோம்ல, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடில், ஒய் எல்லாம் ஒரு சைடில், போத் dx and dy must be in the numerator. ஹோமோஜீனியஸ்னா லெஃப்ட் சைடில் ஒன்லி dy/dx, டேக் ஆல் த டேர்ம்ஸ் டு த ரைட் சைட். அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுங்க. இப்போ now we give a substitution. என்ன சப்ஸ்டிடியூஷன்னா புட் y = vx, put y = vx and dy/dx is equal to, இதில் வேரியபிள், இதில் அந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி தான் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இன்டு டெரிவேட்டிவ் செகண்ட், 1 + செகண்ட் இன்டு டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் dv/dx. இது ரெண்டு லைன் அப்படியே படிச்சு வச்சிருங்க. இந்த ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் ஈக்குவேஷன் 1ல கொடுக்குறோம். dy/dx இடத்துல இதை கொடுப்பீங்க, ரைட் சைடில் v வர y வர இடத்துல எல்லாம் vx கொடுக்கும்போது you will get a new equation. அதில் y டேமே இருக்காது, xும் vயும் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் அழகாக எழுதி வரும்போது it will be converted into variable separable. வேரியபிள் செப்பரபிள் இன் எக்ஸ் அண்ட் வியா வந்துடும். வேரியபிள் செப்பரபிள் என்னன்னு தெரியும்ல, அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்விங்னா ஜஸ்ட் இன்டகிரேட். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? எக்ஸும் வந்திருக்கும், வியும் வந்திருக்கும். வி வரக்கூடாது. அப்போ விக்கு வேல்யூ இதுலேருந்து வி வேல்யூ v is equal to y/x. விக்கு இடத்துல என்ன கொடுங்க? y/x and that is your final answer. இவ்வளோதான். அப்போ ஹோமோஜீனியஸுக்குன்னு செப்பரேட் மெத்தட் கிடையாது. ஹோமோஜீனியஸ் அப்படியே சால்வ் பண்ண முடியாது. ஹோமோஜீனியஸை வி கன்வெர்ட் இட் இன்டு வேரியபிள் செப்பரபிள். ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து அதை வேரியபிள் செப்பரபிளாக கன்வெர்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஃபைனலாக வீக் இடத்துல என்ன கொடுப்போம்? y/x. ஒரே ஒரு சம்மில் மட்டும் x/y x/yன்னு வந்திருக்கும், 2-3 இடத்துல x/y வந்திருக்கும். அப்போ x/y வின்னு கொடுங்க, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x is equal to vy, x is equal to vy தான் இன்னொரு டைப்புன்னு சொன்னேன்ல. இங்கே y equal to vx, இங்கே வருது x equal to vy. அப்போ எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இங்கே லெஃப்ட் சைடில் dy/dx எடுத்தோம், இந்த அனதர் டைப்புக்கு dx/dy ஒரு சைடில் வைக்கணும். instead of dy/dx dx/dy substitution y equal to vxக்கு பதில் x equal to vy. அப்போ எல்லாமே சேஞ்சஸ் ஆயிரும். x எல்லாம் y ஆயிரும், y எல்லாம் x ஆயிரும். ஃபைனலாக v equal to y/x கிடையாது, v equal to x/y. ஓகே, தட் ஒன் சேஞ்ச். ஒரு சம் அந்த டைப்பில் உங்களுக்கு இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ 2 மார்க் 3 மார்க், ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் we are not going to discuss, just 1 or 2 sums I am going to teach. இன்னொரு டைப் இருக்குது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பட் அதுக்கு முன்னாடி த சொல்யூஷன் அதை பேஸ் பண்ணி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு prove that this is a solution of this. சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன்னா it must solve, it must satisfy the equation. இல்லை, அதான் நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்க இல்லை, குவாட்ராட்டிக் லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம். சப்போஸ் இஃப் தே கிவ் an equation like this, x² - 5x + k = 0 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதில் k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் k ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா 2 இஸ் அ சொல்யூஷன். 2 இஸ் அ சொல்யூஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2 is find k if 2 is a solution. If 2 is a solution of this equation, find k. K கண்டுபிடி substitute பண்ணி ஆன்சர் சாட்டில் போடுங்க பாப்பா ஃபாஸ்ட்டாக. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சொல்யூஷன், அவ்வளோதான். x equal to 2 is a solution.
then what is k value? X square minus 5x plus k equal to 0. X equal to 2 is the solution. There's many answers are there. 1, 2, 6. Yes, Nirmal, Chandrasekhar, that is the right answer. K equal to 6. One simple thing. Solution, it must satisfy the equation. X equal to 2 good, but 2 square of 4. Minus 4 into 5 into 2, 10 plus k equal to 0. 4 minus 10 minus 6 plus k equal to 0. Minus 6 ரைஸ் கொண்டு போறீங்கன்னா k is equal to 6. இது ஒண்ணு கிடையாது. To understand what is the concept, what's the meaning of solution அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस நம்ம புக்ல இருக்குது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, show that y equal to ax plus b by x is a solution of x square y double dash plus x y dash minus y equal to 0. இதுக்கு சொல்யூஷனா 2 is a solution. அப்ப என்ன செய்யணும், சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல, அது போல தான். இப்போ y is a solution னு ப்ரூவ் பண்ணனும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இத கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எங்கெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? இப்போ y க்கு நமக்கு வேல்யூ தெரியும்ல, அப்ப இந்த y க்கு இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவீங்க. y dash என்ன பண்றது, y double dash என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, you have to find y dash y double dash. அந்த ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, அதெல்லாம் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். we know y, நமக்கு வேண்டியது y dash and y double dash. y dash னா இத ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் அவ்வளவுதான். a into x க்கு டெரிவேட்டிவ் 1 plus b into 1 by x க்கு டெரிவேட்டிவ் minus 1 by x square. அப்போ y dash is equal to a minus b by x square. இது y dash. இப்போ y தெரியும், y dash தெரியும். இனி y double dash, one more time you differentiate. a க்கு டெரிவேட்டிவ் 0 ஆயிரும் இல்ல. y double dash னா a is a constant derivative 0 minus b into 1 by x square க்கு minus 2 by x cube. ஃபார்முலா எல்லாம் நல்லா தரவு பண்ணிருங்க. that is minus minus plus ஆயிரும், 2b by x cube னு வரும். இப்போ எனக்கு y தெரியும், y dash தெரியும், y double dash தெரியும். இந்த LHS எடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, எல்லாம் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு என்ன வரும், 0 னு வந்துரும். then you can say yes, this is a solution of this equation. okay, அப்ப சொல்யூஷன் அவ்வளவுதான். இதெல்லாம் படிக்கல விட்டுருந்தீங்கன்னா, now you learn, you got that, you understood the concept, இல்ல இதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்டது. எக்ஸசைஸ் சம்ஸ் போட்டு பாருங்க, ரைட்? ஓகே, so this is how you have to do. இல்ல full calculation போட்டுருவேன். I taught the method, உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த full calculation is here. நீங்க அப்புறமா இதை go through பண்ணிடலாம். அதே போல தான் இந்த கொஸ்டினோ, show that this is the solution of this. y கொடுத்துட்டாங்க, we want dy by dx, d square by dx square substitute பண்ணுங்க. substitute பண்ணும்போது அழகா எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்துரும், ரைட்? சிம்பிள் கால்குலேஷன் தான். டிஃபரன்சியேஷன் டஃபாலாம் கிடையாது. e raised to minus 3x, e raised to minus 3x டெரிவேட்டிவ் e raised to minus 3x into minus 3 இல்ல, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் 0. ஓகே, சரி. now we ரெண்டு டைப் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல, வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ். லீனியருக்குள்ள தியரி பார்ட் வில் see later. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுலையும் few sums will do that. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்குறீங்களா, அது ஹவு டு ஐடென்டிஃபை. ஹோமோஜீனியஸாக நீங்கள் எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன சொல்லணும்னா, உங்கள் எக்ஸசைஸில் சம்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டிகிரி பாருங்கள், x1. இங்கே பார்த்து இதெல்லாம் 0 ஆயிரும், ஒய்க்கு டிகிரி 1. இங்கே பாருங்கள் இது 0 ஆயிரும், எக்ஸுக்கு டிகிரி 1. எல்லா டேர்முக்கு டிகிரி 1. ஸோ இட் இஸ் ஹோமோஜீனியஸ். இதில் பாருங்கள், எக்ஸ் கியூப் இஸ் தேர், டிகிரி 3. ஒய் கியூப் டிகிரி 3. x square into y, y னா 1 தானே, அப்ப 2 plus 1 டிகிரி 3. 0 வரும்போது 0 நம்ம 0 into என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். 0 into x cube எடுத்துலாம் இல்ல. அதனால 0 வரும்போது அதை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், எல்லாமே சேமா இருக்கு. so it is homogeneous. மேட்ரிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 7x plus 2y minus 6z equal to 0 கொடுத்திருப்பாங்க. இங்கெல்லாம் டிகிரி 1 1 1, 0 நம்ம 1 ன்னு எடுத்துக்கலாம். 0 0 அதனால தான் அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு சொல்றோம் இல்ல. நமக்கு தெரியாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ரைட் சைடுல 0 வந்தா ஹோமோஜீனியஸ். அப்படி கிடையாது. ஹோமோஜீனியஸ்னா டிகிரி சேமா இருக்கணும். ஓகே, இங்க எல்லாமே டிகிரி 3, so you know it is homogeneous, right? அடுத்து பாருங்க, x by 1 y னா 0 ஆயிரும், 1 minus 1. இங்க டிகிரி 1, இங்க டிகிரி 1, டிகிரி 1. டிகிரி x into y 2, இங்க 2, இங்க 2. எல்லா எந்த சம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 2 x into y டிகிரி 2. எல்லா டைமுக்குமே டிகிரி சேமா வரும். உங்க எக்ஸசைஸ்ல எல்லா சம்மையும் எடுத்துட்டேன். அப்போ கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் அது ஹோமோஜீனியஸா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, இப்போ ஹோமோஜீனியஸ் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் யூ செக் அதர் டூ தான்.
இதெல்லாம் வேரியபிள் செப்பரபிள் அண்ட் லீனியர். லீனியரையும் படித்த பிறகு வில் சி அந்த ரெண்டில் எதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது வேரியபிள் செப்பரபிளில் ஆல்ரெடி டாட் வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறோம், சொல்யூஷனுக்கு இன்டகிரேஷன். அப்போ அதுக்கு தியரி பார்ட் இவ்வளோ தான், 2 லைன் தான். பட் அது சம் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். பேசிக் ஃபார்ம் இதெல்லாம் எஸ்டர்டேஸ் கிளாஸில் ரிவைஸ் பண்ணது தான். ஒன் மோர் டைம், டினாமினேட்டரோட பேசிக் இன்டகிரேஷன் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டில் வருது log of fx. டினாமினேட்டர் கூட ரூட் கூட வந்துன்னா 2 root fx. அடுத்தது பாருங்க, எஸ்டர்டே இதை படிச்சு சம்ஸ் எல்லாம் போட்டோம். e raised to x into f of x plus f dash x. The answer is e raised to x into f of x. அதுபோல் ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல் பேஸ் பண்ணி the formula. Look at this question. ரொம்ப சிம்பிளான question. 1 plus x square into dy by dx equal to 1 plus y square. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன செக் பண்ணுங்க, இஸ் இட் ஹோமோஜீனியஸ். ஈஸியாக செக் பண்ணிடலாம்ல. இதை பார்த்தா டிகிரி 2, இதை பார்த்தா டிகிரி 0, கான்ஸ்டன்ட்னா டிகிரி 0. உடனே சொல்லிடலாம் இட் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் இல்லை. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணலாம், வேரியபிள் செப்பரபிளான்னு செக் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும், dy dx ரெண்டுமே நியூமரேட்டில் வரணும். அப்போ 1 plus x square into dy ஈக்குவல் டு இந்த dx அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 plus y square into dx. ஆனால் வேரியபிள் செப்பரபிள்னா வேரியபிள்ஸ் மஸ்ட் பி செப்பரேட்டட். dxக்கு கூட x தான் வரணும், இது வரக்கூடாது. dy கூட y தான் வரணும், இது வரக்கூடாது. அப்போ இந்த ரெண்டையும் சைட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்க, அங்குள்ள அப்படிங்கிற டினாமினேட்டர் வந்துரும்ல. அப்போ எப்படி எழுதலாம், dy, ஆனால் dy dx must be in the numerator. அப்போ இந்த dy அப்படியே இருக்கட்டும், அந்த 1 plus y square will come down. அந்த dx அப்படியே இருக்கட்டும், இந்த 1 plus x square will come down. இப்போ கரெக்டாக வந்துட்டுல, dx கூட ஒன்லி x term, dy கூட ஒன்லி y terms. ஸோ சொல்யூஷன் ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணணும். சிம்பிள் ஃபார்முலா இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். எஸ்டர்டே கிளாஸில் ஒரு 39 ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். ஸோ தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். வென் யூ கோ ஃபார் ஈவன் ஹையர் கிளாஸஸ், தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ 1 by 1 plus x square இன்டகிரேஷன் tan inverse x. அப்போ லெஃப்ட் சைடில் tan inverse y equal to tan inverse x plus c. Okay, so like that you can do this. So this is a detailed answer. அதுக்கப்புறம் மேலே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நம்ம 11th படிச்சுட்டு போல tan inverse x minus tan inverse yனா அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குல்ல, tan inverse x plus tan inverse y. வாட்ஸ் த ஃபார்முலா, tan inverse x plus y by 1 minus xy. இதே இது இங்கே மைனஸ் வந்துனா, இங்கே மைனஸ் வந்துனா இங்கே மைனஸ் வரும், இங்கே என்ன வரும், ப்ளஸ் வரும். ஸோ ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எடுதுங்க, இல்லைனா யூ லீவ் ஹியர். ஓகே, ரைட். சம்டைம்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடி they say x is equal to some value they give, right? ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அது நீங்கள் என்ன செய்யணும், x வேல்யூக்கும் ஒரு y வேல்யூ கொடுத்துருவாங்க. அது ரெண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி you can find c value and that c value you can substitute. Sometimes y of 0 equal to 1 ன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா மீனிங் என்னது, when x is equal to 0 y equal to 1. இதான் அதோட மீனிங். ஓகே, y of 0 equal to 1 ன்னு கொடுத்தா x equal to 0 and y equal to 1. Okay, so with this idea I am sure you can do these sums. இது பாருங்க, இதுவும் அதே போல தான். dy by dx equal to root of இருக்குல்ல, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. root of 1 minus y square by root of 1 minus x square. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம செக் பண்ணணும். dy கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root of 1 minus x square dy equal to root of 1 minus y square dx. ஆனால் dx கூட x தான் வரணும், இது வரக்கூடாது. dy கூட y தான் வரணும். அப்போ அந்த ரெண்டையும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுங்க. 1 by root of 1 minus x square இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் sin inverse x, right? 1 by root of 1 minus x square னா it is sin inverse x. Okay, so அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது you will be getting like this. This question also same type only, so you can practice. இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது சிம்பிளான சம்ஸ், ரொம்ப ரைட்டிங் ஒர்க்லாம் அதிகமாக இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு 2 mark 3 markல கேட்பாங்க. ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் ஆல்ரெடி அதோட தியரி பார்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஹோமோஜீனியஸ்னா டிகிரி சேமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் யூ கீப் ஒன்லி dy by dx, மீதி எல்லாம் ரைஸர் கொண்டு போயிடணும். அதோட ஜென்ரல் ஃபார்மேட் இதுதான். லெஃப்ட் சைடில் dy by dx, take all the terms to the right side, take it as 1, then give substitution, put எல்லா சம்மும் ஒரே சப்ஸ்டியூஷன் தான். மற்ற இன்டகிரேஷன் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு அப்படி கிடையாது. புட் y equal to, இது எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்னே ஒன்று இருக்குது, that I already said. So y equal to vx, dy by dx is v plus x dy by dx. இந்த ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் ஈக்குவேஷன் 1ல கொடுக்கும்போது it will be converted into variable separable in x and v. அதை சால்வ் பண்ணுங்க. சால்விங்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ண போறீங்க. ஃபைனலாக v க்கு இடத்துல என்ன கொடுங்க, y by x. ஒரே ஒரு சம் மட்டும்
அது நிறைய அதில் எக்ஸ் பை ஒய்னு 2-3 இடத்துல வந்திருக்கும். அதுக்கு மட்டும் சப்ஸ்டிடியூஷனே என்ன கொடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு விஒய் இன்ஸ்டெட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் யூ ஃபைண்ட் டிஎக்ஸ் பை டிஒய் அண்ட் டூ. ஓகே, ஸோ அந்த டைப்பில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி செட் யூ கேன் கோ த்ரூ அந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட், அதோட சொல்யூஷன் ஒரு வீடியோ இருக்கும். யூ கேன் வாட்ச் தட் இஃப் யூ வாண்ட். ஸோ யூ சி திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் equal to xy dy by dx. I will give you a few steps. Please listen here. See, y square degree 2, x square degree 2, x into y degree 2. எல்லா டேர்முக்குமே டிகிரி சேமாக இருக்குது. உடனே என்ன சொல்லுவோம், இட் இஸ் ஹோமோஜீனியஸ். இப்போ dy by dx வேணும், ரெண்டு இடத்துல இருக்குது. குரூப் பண்ணுங்க, x square dy by dx, அந்த ரைட் சைட் டேர்ம் லெஃப்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் xy dy by dx ஈக்குவல் டு இந்த y ஸ்கொயரை ரைட் சைட் கொண்டு போயிட்டா மைனஸ் y ஸ்கொயர். இப்போ லெஃப்ட் சைடில் dy by dx காமனாக எடுங்க. dy by dx காமனாக எடுத்தீங்கன்னா வாட் யூ கெட், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். பட் வி வாண்ட் dy by dx. ஸோ dy by dx இஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் xy. இதை இக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துடணும். இதை கூட வேணும், இந்த மைனஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம். இட்ஸ் அப் டு யூ. அந்த ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணணும். ஒரு தடவை அப்படியே புக்கை பார்த்து படிச்சுட்டு போய் எக்ஸாமுக்கு எழுதவே முடியாது. எஸ்பெஷலி இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் மினிமம் நீங்கள் 5 times ஆகுது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 2 தடவை போட்டுட்டு தெரியும் எழுதிலாமல் அங்கே பாதியில் போய் ஸ்டக் ஆயிரும். ஓகே, அது போடும்போதெல்லாம் ஒரே மெத்தடில் திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ நவ் யூ கிவ் த சப்ஸ்டிடியூஷன். என்ன சப்ஸ்டிடியூஷன், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். அப்போ லெஃப்ட் சைடில் இந்த dy by dx பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ரைட் சைடில் இந்த y வர இடத்துல எல்லாம் என்ன கொடுப்பீங்க, vx. அப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயராக காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். லெஃப்ட் சைடுக்கு இந்த வியை ரைட் சைடு கொண்டு போய் எல்சிஎம் எடுத்து தென் அரேஞ்ச் பண்ணணும். கால்குலேட் ஆல்ஜிப்ரைக் ஒர்க் தான், ஒன்றுமே கிடையாது. எல்சிஎம் எடுக்கிறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது, அப்படி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி வரும்போது இட் வில் பி கன்வெர்டட் இன்டு வேரியபிள் செப்பரபிள் லைக் திஸ். இது போல் ஒரு வேரியபிள் செப்பரபிளாக கிடச்சிருது. வேரியபிளாக செப்பரபிளாக வந்துட்டுன்னா யூ நோ ஹவு டு சால்வ். integrate both sides. 1 by x integration log x. left side ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம், v by v 1 minus 1 by v. 1 by v integration log v, right? கடைசில v க்கு இடத்துல என்ன கொடுத்துறோம், y by x. finally v க்கு இடத்துல y by x. இங்க எல்லாம் நிறைய log வர்றதுனால அந்த c க்கு கூட என்ன கொடுத்துருக்கோம், log c. okay, so go through but you develop the skill. அதை நீங்க சால்வ் பண்றது திரும்ப திரும்ப எழுதி how can identify whether to substitute x equal to vy. ஒரே ஒரு சம் தான், ஒரே ஒரு சம்ல தான் யூசுவலாக என்ன சொல்லுவோம், y is equal to vxல, அப்போ v is equal to y by x. ஒரே ஒரு சம்மில் மட்டும் பார்த்தீங்கன்னா x by y, ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் x by y அந்த சம்மிலேயே 3 இடத்துல இருக்கும், x by y, x by y, x by y. அப்போ அந்த சம்மை மட்டும் x by y vன்னு கொடுங்க. அந்த ஒரு சம்முக்கு மட்டும் தான் நம்ம புக்கில் இருக்கிறதில்ல. ஓகே, when you cross multiply x is equal to vyன்னு வரும். அப்போ y equal to vx க்கு பதில் x equal to v. அப்போ எல்லாமே சேஞ்ச் வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் dy by dx, இங்கே நம்ம dy by dx எழுதுறோம்ல, இந்த dy by dx க்கு பதில் நம்ம என்ன எழுதுவோம், dx by dy. அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிடணும். எழுதி அந்த சேஞ்சஸ் கொடுக்கும்போது you will get that answer. Okay, hope you understood. Okay, பட் அதில் ப்ராக்டிஸ் மோர் கொஸ்டின். அந்த ஹோமோஜீன்ஸாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 5 mark கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது சம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா அதை யூ ஜஸ்ட் சென்ட் இட் டு அஸ். ஸோ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஓகே, லீனியர் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். இதில் நீங்கள் ஒரு செட்டு நல்லா தரவு பண்ணி வைங்கம்மா. லீனியர் இன் ஒய், நல்லா கவனிங்க, தியரி நல்லா தரவு பண்ணிக்கோ. லீனியர் இன் ஒய், லீனியர் இன் ஒய்ன்னு எழுதுனா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இப்போ இன்னொன்று என்னவோ இருக்குல்ல, அது என்னது, லீனியர் எக்ஸ் இருக்கும். Don't worry about that now. Linear in y ல நீங்க 3 லைன் படிக்கணும். ஒன்று அதோட ஜெனரல் ஃபார்ம், then integrating factor, and the third one solution. இந்த 3 லைன் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா போதும், லீனியர்ல சம்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் இஸ் dy by dx plus py equal to q. இதான் ஜெனரல் ஃபார்ம். லீனியர் இன் ஒய்னா ஒய்ல ஸ்டார்ட் ஆகும், அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. லீனியர் இன் ஒய், it starts with y, dy by dx plus py equal to q. இந்த ஃபார்மில் எழுதுனா அது லீனியர். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, you can immediately identify p and q.
P and Q நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். Pங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இந்த yக்கு கூட என்ன வருது? That is P and the right side value Q. Before that you see that dy by dx கூட எதுவும் வரக்கூடாது. The coefficient of dy by dx must be 1. அங்கே வேற ஏதாவது டேர்ம் இருந்ததுன்னா ஈவன் கான்ஸ்டன்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை நீங்கள் டிவைட் பண்ணிடணும். ரைட்? மேக் ஷுவர் த ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஒன்லி dy by dx. செகண்ட் டேர்மில் y வரும். yக்கு கோஎஃபிஷியன்ட் you take it as P and the right side value take it as Q. இப்போ அந்த P and Q பார்த்தீங்கன்னா they both must be functions of x alone. Both P and Q must be function of x alone. இதில் x மட்டும்தான் வரலாம், கான்ஸ்டன்ட் வரலாம், என்ன வரக்கூடாது? y வரக்கூடாது. So P and Q are functions of x alone. X and it may contain x and constant, but there should not be any y. இதுதான் first step. I said 3 steps to remember. The first one is the general form. dy by dx plus py equal to q. திரும்ப எழுதி practice பண்ணுங்க. dy by dx plus py equal to q and you identify the values of p and q. Second step you have to remember, you have to find integrating factor. சில சமயம் 2 mark 3 mark question integrating factor மட்டும் கேட்பாங்க. integrating factor ஃபார்முலா e raised to integral pdx. integrating factor என்ன ஃபார்முலா? e raised to integral pdx. p வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிடுறீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யூ ஆர் ஐடென்டிஃபைங் பி அண்ட் கியூ, ரைட்? அந்த பி வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இ ரைஸ் டு இன்டெக்ரல் பிடிஎக்ஸ், சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் ஓவர். இதில் ஒன் திங் யூ ரிமெம்பர், எங்கேயாவது இ ரைஸ் டு லாக் எக்ஸ் வந்தால் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சாட்டில் போடுங்க. இஃப் யூ சி சம்வேர் இ ரைஸ் டு லாக் எக்ஸ் அது அப்படின்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன எழுதலாம்? கேன் யூ சிம்பிளிஃபை? சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? வெரி குட். நிர்மல், லாவண்யா, ஸ்வரம் ஸ்ரீ, கணேஷ், சந்திரசேகர். எஸ், குட், வெரி குட் ரெஸ்பான்ஸ். குட் மா. மனோவா, ஜோஷ்வா, ஹேனியல். எஸ், குட், நைஸ் டு சி யூ ஆல். ஸோ இ ரைஸ் டு லாக் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ். இ ரைஸ் லாக் எக்ஸ் நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இ ரைஸ் டு லாக் ஆஃப் சம்திங், த சம்திங் இஸ் யுவர் ஆன்சர். எங்கேயாவது இ ரைஸ் டு லாக் சைன் எக்ஸ்ன்னு வந்தால் என்ன எழுதுவீங்க? சைன் எக்ஸ்ன்னு எழுதணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, சப்போஸ் பீக்க வேல்யூ டேன் எக்ஸ்ன்னு வைங்களா. சப்போஸ் பீக்க வேல்யூ டேன் எக்ஸ், அப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? when you find integrating factor e raised to integral tan x dx. அப்போ tan x இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ e raised to what is integral tan x? log secant x. அப்போ இப்போ பாருங்கள் என்ன டைப்பில் இருக்குது? e raised to log x. ஸோ your answer is what? secant x அதை எழுதிடலாம் இல்லை. அப்போ ஒரு படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் வேணும் அதையும் சேர்த்து படிச்சுடணும். ஓகே, சரி. 2 steps ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ஃபார்ம் dy by dx plus py equal to q. Second step integrating factor e raised to integral pdx. And the third step is solution. The most important one, little lengthy one, but இதை படித்து இந்த மூணையும் திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சொல்யூஷன் என்னன்னா y into integrating factor equal to integral q into integrating factor dx plus c. அவ்வளோதாம்மா. இன்டகிரேட்டிவ் ஃபேக்டர் ஆல்ரெடி இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறீங்களா, ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அந்த ஆன்சர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். கியூ ஆல்ரெடி கொஸ்டினில் பி அண்ட் கியூ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், அதை எழுதுங்க. ஒரே ஒரு லெஃப்ட் சைடு இன்டகிரேஷன்லாம் கிடையாது, ரைட் சைடை மட்டும் இன்டகிரேட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ 3 steps யூ ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் dy by dx plus py equal to q. You identify the values of p and q. Both p and q must be functions of x alone. Then you find integrating factor, short if னு எழுதுவோம், e raised to integral pdx. Then solution y into integrating factor, left side அவ்வளோதான், y into integrating factor. அதுக்கு மேலே சிம்பிளை பண்ண வேணும், அப்படியே விட்டுங்க. ஈக்குவல் டு ரைட் சைடு மட்டும் integral q into integrating factor. q உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் தெரியும், integrating factor செகண்ட் ஸ்டெப்பில் கிடச்சிருக்கும். அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ளஸ் சி போடுங்க. தட்ஸ் ஆல். இந்த 3 படித்து இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் போட்டுருங்க. அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது, லீனியர் இன், இது ஒய் இல்லை, லீனியர் இன் ஒய். இது போல் இன்னொன்று என்னது, லீனியர் இன் எக்ஸ். நீங்கள் ரெண்டுக்கும் அதுக்கும் 3 ரிசல்ட் இருக்கும், 3 ஃபார்முலா இருக்கும். ரெண்டையும் மக்கப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இதை மட்டும் படிங்க. லீனியர் இன் ஒய்க்குள்ள அந்த 3 ரிசல்ட்டையும் படிங்க. லீனியர் இன் எக்ஸ் வந்துன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு சைடில் எழுதுங்க. எழுதிட்டு எக்ஸ் வந்த இடத்துல எல்லாம் ஒய் கொடுங்க, ஒய் வந்த இடத்துல எல்லாம் எக்ஸ் கொடுங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன வரும் பாருங்க, இங்கே dy by dx plus py equal to q தான்ல. அப்போ அங்கே என்ன வரும், dy by dx, ஒய்க்கு இடத்துலலாம் எக்ஸ், எக்ஸ் இடத்துல, அப்போ எப்படி மாறிடும், dx by dy. அந்த dy by dx எழுதக்கூடாது, அதுக்கு என்ன எழுதுறோம், dx by dy plus p, ஒய்க்கு பதில் x,
ஈக்குவல் டு கியூ பிக்யூ எல்லாம் மாற்றிடாதீங்க, அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸுக்கு இடத்துல ஒய், ஒய்க்கு இடத்துல எக்ஸ். வேர் பி அண்ட் கியூஆர், அங்கே என்ன சொன்னோம், பி அண்ட் கியூஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் சொன்னோம். ஹியர் பி அண்ட் கியூஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அலோன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அங்கே இ ரைஸ் டு இன்டகிரல் பிடிஎக்ஸ், இங்கே இ ரைஸ் டு இன்டகிரல் பிடிஒய். சொல்யூஷன் எழுதும்போது இந்த ஒய்க்கு இடத்துல என்ன போட்டுருவோம், எக்ஸ் கொடுப்பீங்க. அப்போ எக்ஸ் இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் கியூ இன்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஎக்ஸுக்கு பதில் டிஒய் பிளஸ் சி. இவ்வளோதான். அப்போ ஒரு செட்டை படிங்க, அதுபோல் சேஞ்ச் கொடுங்க. இவ்வளோதான். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஸ்டடி. லீனியர் இன் ஒய் இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். dy by dx plus py equal to q where p and q are functions of x alone. ஷார்ட்டாக எழுதியிருப்பேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா, சொல்யூஷன் அந்த ஐஎஃப்க்கு வேல்யூ தான். இன்ஸ்டெட் ஆஃப் ஐஎஃப் ஒன்லி ஐஎஃப்க்கு தான் என்னது இ ரைஸ் இன்டெல் பிடிஎக்ஸ்னு எழுதியிருக்கேன். நீங்கள் அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இ ரைஸ் இன்டெல் பிடிஎக்ஸ் நீங்கள் ஐஎஃப்னே எழுதிடலாம். இல்லைனா இந்த 3 இடத்துல இன்டகிரேஷன் பார்த்தோன்னே அது எப்படி பார்க்க போடுறது, ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி ஐஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த ஆன்சர் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. Look at this question. Solve dy by dx பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். Is it homogeneous? இங்கே டிகிரி 0, இங்கே டிகிரி 1, அவ்வளோதான். அதோட உடனே தெரிஞ்சிடும் இட் இஸ் நாட் ஹோமோஜீனியஸ். அடுத்தது இருக்கவே இருக்குது 2 தான், வேரியபிள் செப்பரபிள் இல்லைன்னா லீனியர். லீனியர்னா அந்த ஜென்ரல் ஃபார்ம் மைண்டில் வந்துடணும். dy by dx plus py equal to q இல்லைன்னா dx by அந்த சேஞ்ச் இல்லை, இது எக்ஸாக்ட் சிம்பிளாக இருக்குது. dy by dx dy by dx plus py ஒய் அங்கே இருக்குல்ல ஈக்குவல் டு கியூ, அவ்வளோதான். டைரெக்டாக நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இட் இஸ் லீனியர் இன் ஒய். ஸோ வாட் இஸ் பி வேல்யூ, ஒய்க்கு கூட என்ன வருது, ஐக்கு முன்னாடி டிவைபிடிஎஸ் கோஎஃபிஷியன்ட் 1 தானே. அப்போ பி வேல்யூ 2 அண்ட் கியூ வேல்யூ ரைட் சைடில் வருது இ ரைஸ் டு மைனஸ் எக்ஸ். உடனே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா இ ரைஸ் டு இன்டகிரல் pdx, that is e raised to integral p value 2 dx, that is e raised to 2 constant வெளில எடுங்க, integral dx is x. e raised to 2x எல்லாம் சிம்பிளை பண்ண முடியாது. e raised to log வந்தால் தான் சிம்பிளை பண்ண முடியும். இது அப்படியே விட்டுறணும். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா அடுத்த சொல்யூஷன். வாட் இஸ் சொல்யூஷன், y into ஃபார்முலா எழுதுங்க. here just I am writing y into integrating factor y into just a moment students. Can you try this question? Integrating factor is e raised to 2x ல இது அப்படியே நீங்க try to continue பண்ணி பாருங்க.
Okay, sorry for the inconvenience, students. Okay. Listen, I think some of the students already finished. You have given the answer in the chat section also, right? Good. Y e raised to 2x. Yeah, correct only. Equal to e raised to x plus c. Okay, very good. Look at the next one. Similar question only. But only thing, I said dy by dx coefficient must be 1, right? dy by dx coefficient must be 1, right? But here dy by dx coefficient is cos x. So only thing, you divide by cos x first. So dividing cos dy by dx coefficient 1 varno, right? So when you divide by dy by dx, see what you are getting? Dividing by cos x. So you will get dy by dx plus y into sin x by cos x. So it is tan x equal to 1 by cos x. Right side and divide panum. Sometimes students make mistake. Left side divide panuvanga, right side you should not leave it. Okay, 1 by cos x na secant x. Now this is linear in y, dy by dx plus py. Idan y value. This is q value. Then integrating factor tan வந்து என்னன்னு சொல்லிட்டோம்ல, log secant x, e raised log secant x வந்து நான் secant x ன்னு வரும். So log integrating factor is secant x, q value தெரியும். Then just substitute secant square x, simple integration தான் வரும். That's what I said, secant square x. Direct உங்களுக்கு தெரியும், tan x க்கு derivative secant square x இல்ல, அப்ப secant square x integration tan x. So it's very simple, so easily can do that. All same type only. சில சம் பார்த்தோன்னா homogeneous தான் செக் பண்ணிருங்க. degree 2, but here degree 0. What is not homogeneous? dy by dx plus py equal to q ஃபார்ம்ல கொண்டு வந்துடலாம். இது இவ்வளவும் p value, right? So this is our q value. So simple integration தான். integration கூட பாருங்க, இது இப்போ denominator derivative numerator. அதுக்காக ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். That is integral f dash x by fx. Integral f dash denominator derivative numerator vandana, your answer is log of denominator. Okay, that only we used here. So easily you can do this sum. So here also x is there, you divide by x and you can do this sum. Similar questions. So now finally application, but practice more questions. Variable separable, homogeneous, linear, variable separable சில questionsல bracket குள்ளால x plus y ன்னு கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம z ன்னு கொடுத்து செய்யணும். அதில் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி practice பண்ணுங்க, right? Normally students find the chapter number, the differentiation, integration work, the 4 சாப்டருமே normally students find little difficult. அதுவும் இந்த 9, 10, அப்புறம் இந்த 7, 8, பட் அது ஒரு சேலஞ்ச் எடுத்து படிங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் அதிகமாக உங்களுக்கு இந்த கால்குலஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் வரலாம், ரைட்? அதனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கான்செப்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் சம்ஸ் உள்ளது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிக்கலாம். இதுக்கெல்லாம் கூட செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துருக்குறோம், யூ கேன் வாட்ச் தட் லேட்டர். எதாவது பர்டிகுலர் சம் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் அஸ். அடுத்து நம்ம டிஸ்கஷன் கிளாஸஸில் வில் டூ தட். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை சின்ன ஒரு டேபிளர் காலமாக கொண்டு வந்துடணும். யூஸ்வலாக என்ன இருக்கும், அமௌண்ட் இருக்கும், டைம் இருக்கும், இல்லை இதுதான் இருக்கும். இனிஷியலாக இவ்வளவு, இந்த டைமில் இவ்வளவு, இவ்வளோ வருதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இல்லை இது போல் தான் கொடுப்பாங்க. ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கும், நீங்கள் ஷார்ட்டாக ஒரு டேபிளை காலம் போல் போட்டு வச்சிடணும். தென் ஃபஸ்ட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நார்மலி dA by dt இஸ் ப்ரொபோர்ஷனல் டு a, இப்படி தான் வரும். அப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனல் சைனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன கொடுப்போம், k. வேரியபிள் செப்பரபிளாக கொண்டு வந்தீங்கன்னா dA by a இஸ் ஈக்குவல் டு k dt. வேரியபிள் செப்பரபிள் ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுவீங்க. ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணும்போது log a இஸ் ஈக்குவல் டு kt ப்ளஸ் சின்னு வரும். அதை எக்ஸ்போனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. எக்ஸ்போனென்ஷியலாக கன்வெர்ட் பண்ணும்போது a இஸ் ஈக்குவல் டு e raised to kt ப்ளஸ் சி. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதாக இருக்கும், எக்ஸப்ட் அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுவும் இது எல்லாமே சேம் தான். ஸோ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு e raised to kt into e raised to c ன்னு வரும். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட், அது ஒரு கேபிட்டல் C. அப்போ a இஸ் ஈக்குவல் டு c e raised to kt. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இந்த ஸ்டெப் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. அப்போ அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, வென் டைம் இஸ் 0, டைம் 0 கொடுத்தாலும் இது ஃபுல்லாக 0 ஆயிரும். கரெக்டாக ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அப்போ சி வேல்யூ ஒன்று கிடச்சிரும். அந்த சி வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அடுத்து செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன்.
அதை அப்படியே வச்சுட்டு தேர்ட் அப்ளை பண்ணி அந்த செகண்டில் வரக்கூடிய ரிசல்ட் அப்ளை சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான், ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது, ஈஸியாக படிக்கலாம். அப்ளிகேஷனில் அதிகமாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் தட். ஸோ ஜஸ்ட் ஐம் டேக்கிங் சாம்பிள் கொஸ்டின். The rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the amount present. Amount A at time t ன்னு கொடுக்குறேன். அப்போ as I said earlier, நம்ம டேபிளர் காலத்தில் A and T என்ன செய்கிறோம்? இனிஷியலா we assume A0 இருக்குது, இனிஷியலா A0 இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. Given that the number triples, அப்போ 3A0 ஆயிருது in 5 hour, 5 hourல triple ஆயிருது. In how many bacteria will be present, find how many bacteria will present, amount கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க after 10 hours. அப்போ t க்கு வேல்யூ 10. இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ நம்ம அங்கே சொன்ன போல் A is equal to C e raised to kt, இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இதுக்கெல்லாம் இந்த ப்ரூஃப் நீங்கள் எழுதணும். ஸோ வாட் ஐ ஷோன் தேர், லேட்டர் ஐ வில் கிவ் த நோட்ஸ். லிசன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணி போகிறீங்க. A is equal to A0, இது equation number 1. T is equal to 0. அப்போது ஏக்கு இடத்துல A0, equation 1 என்ன ஆகும்? A0 is equal to C into Tக்கு இடத்துல 0 கொடுக்குறீங்க. அப்போ பவர் 0 ஆயிரும். Any number raised to 0 is 1. So C equal to A0 கிடைக்கும். அந்த Cக்கு இடத்துல A0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ A equal to A0 e raised to kt, that is equation number 2. First condition apply பண்ணிட்டோம்ல. Now the second condition you apply. Second condition என்ன செய்யணும்? Aக்கு இடத்துல 3A0, Tக்கு இடத்துல 5, அப்போ A0 e raised to 5k, A0 cancel ஆயிரும். So you are getting e raised to 5k is equal to 3. இது அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. செகண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது you are getting some information, அப்படி விட்டுருங்க. இப்போ தேர்ட் கண்டிஷனை கொண்டு போய் equation 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ட் கண்டிஷன் t is equal to 10. When t is equal to 10, equation 2ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. equation 2ல t equal to 10 கொடுக்குறீங்க. t equal to 10 கொடுத்தீங்கன்னா a equal to a0 e raised to 10k, You know the value of e raised to 5k, correct தானே? So a0 into இது e raised to 10k e raised to 5k the whole square னு எழுதலாம். whole square. e raised to ஏன் இப்படி எழுதுறோம்? Because we know the value of e raised to 5k. அதுக்கு வேல்யூ 3. அப்போ இது 3 square னு வரும். 3 square 9. So your answer is 9a0. அப்போ மீனிங் என்னது? அந்த 10 ஹவரில் அது என்ன ஆகுது? 9 டைம்ஸ் a0 ஆகுது. 10 ஹவரில் 9 டைம்ஸ் இனிஷியல் என்ன இருந்ததோ அதுக்கு எத்தனை டைம்ஸ் ஆயிட்டுது? 9 டைம்ஸ் ஆயிட்டுது. இதுதான் அதோட மீனிங். 5 மார்க் யூ ஆர் கெட்டிங். ரொம்ப சிம்பிள், பெரிய இன்டகிரேஷன் எதுவுமே இல்லை, கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் சம்ஸ் எவ்ரி ஒன் கேன் ஸ்டடி. ஓகே, ஈஸியாக படிக்கலாம். ஸோ வித் திஸ் ஐடியா ப்ராக்டிஸ் திஸ் சாப்டர். ஸோ நம்ம என்னெல்லாம் டீட்டெயில் அந்த சேம் கொஸ்டின் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ மெயின்லி வாட் வி ஸ்டடி டுடே. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது போர்ஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ லேட்டர். வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படித்தோம். ஹவு டு ஃபைண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி, அதில் உள்ள வேரியஸ் டைப்ஸ் வி டிஸ்கஸ்ட். ஹவு டு ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ணுறது, தட் வி ஸ்டடிட். அதுக்கு பிறகு ஹவு டு சால்வ் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், 3 டைப்: வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜீனியஸ் அண்ட் லீனியர். தென் ஃபைனலி ஹவு டு அப்ளை, ரைட்? அப்ளிகேஷன். எ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் பேட்ச். இவங்க ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா யூ கேன் இன்ட்ரடியூஸ் அவர் இன்ஸ்டிடியூட். ஸோ 2023-24 batches, right? Classes from 6th standard to 12th standard, all the subjects and all the boards. State board, CBSE, ICSE classes we have. Also NEET coaching, all these subjects we have. Any of your friends interested, you can inform them. Okay. And for this year, NEET crash course. So we are starting on 3rd April. Only few more seats available. If anyone interested, you can meet us. So 33 days full day classes we have. Okay. Our next live session, that is our 5th class, is tomorrow. Very important area and lot of questions you can expect. And very big topic, நிறைய sums இருக்குது. That is chapter number 6, application of vector algebra. We are going to study tomorrow, right? So we'll continue tomorrow. Till then, goodbye.